Hi everyone, welcome to VG Physics Tamil. So இன்னைக்கு லெக்சர் நம்பர் 21ல இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற இந்த ரெண்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 லெக்சர் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த லெக்சர்ஸ்க்கெலாம் ரெடியாக இருங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் இந்த 21st லெக்சரில் நான் எக்ஸாமில் வரப்போகிற எதையும் பற்றி எடுக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன சாப்டர் ஃபிசிக்ஸில் எடுத்தாலும், மெக்கானிக்ஸாக இருக்கட்டும் சரி, ஆசிலேஷன்ஸாக இருக்கட்டும் சரி, தெர்மோடைனமிக்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயும் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு ஒரு விஷயம் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட புரிதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்மை பற்றி. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏன் ஜென்ரலாக இருக்குங்கிறத பற்றி இந்த லெக்சரில் சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த லெக்சர் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ணாது. பட் ஆனால் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப வந்து உயிர்னு நினச்சிட்ருக்கீங்க, இந்த ஃபிசிக்ஸை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு ஒரு 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 புதிய பார்வை கொடுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி. அதை நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். சரியா? சிம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து மார்க்ஸ் மட்டும்தான் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெக்சர் போயிடலாம். அங்கே வந்து நான் எல்லா ஃபார்முலாஸையும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த லெக்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெக்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்ட்டையும் நான் ஒரு பேசிக்கான கொஷின் கேட்க போகிறேன். சிம்பிள். ஓகேவா? என்ன கொஷின்னா, வாட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் யூ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒரு 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 ஆப்ஜெக்டோட பொசிஷன்னால் வரக்கூடிய ஒரு எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லியிருப்பீங்க. ஆப்வியஸ்லி தட் இஸ் கரெக்ட் தான். பட் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு புதிய டைமென்ஷனில் இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி எதனால் வருது அப்படிங்கிறத ஒரு 2-3 கேஸோ 2-3 எக்ஸாம்பிளோ வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகேவா? லெக்சருக்குள்ளே போகலாமா? ஓகே. ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் இது பண்ணிடுங்க. அண்ட் இந்த லெக்சரை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு மனசிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறையா பேர் பார்க்கலாம். எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எஜுகேஷனை நம்ம ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்குங்கிறது தான் நான் நம்புறது. ஓகேவா? ஸோ நீங்களாம் ஷேர் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ப்ளீஸ் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஒரு கேஸ் பார்க்கலாம். கேஸ் 1. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமோட எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இங்கே வந்து நான் ஒரு ரெஜிட் வால் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு செவுறு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த செவுத்தில் நான் ஒரு ஸ்ப்ரிங் வந்து நான் இப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ப்ரிங்கோட இன்னொரு எண்ட் வந்து ஒரு மாஸ் பிளாக், இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த மாஸ் உள்ள ஒரு பிளாக்கோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த செட்டப் அப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து நான் ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்கவும் இல்லை, ஸ்ப்ரிங்கை பிடிச்சி அதை உள்ளே புஷ் பண்ணவும் இல்லை. அதாவது இந்த ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச்சே ஆகலை, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாஸ் எங்கே இருக்குன்னா மீன் பொசிஷனில் இருக்கும். இது வந்து நான் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிறேன், மீன் பொசிஷனை. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த மாஸை எனக்கு இந்த டைரக்ஷனில் கொண்டு வரணும். லைக் பாயிண்ட் ஏலேருந்து எனக்கு பாயிண்ட் பிக்கு இந்த மாஸை கொண்டு வரணும். சரியா? இதான் என்னோடய ஏம். இப்போ லைக் பாயிண்ட் பிக்கு இந்த மாஸை வந்து கொண்டு வரணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நான் கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். என் கையால் புஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து என்னை இப்போ சப்போர்ட் பண்ண போகுது. ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு இந்த ஃபோர்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து நான் சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ். ஓகே, சிம்பிள். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ இந்த மாதிரி பிளாக்கை வந்து நான் ஒரு ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் பண்ணியிருந்தா அந்த ஆப்ஜெக்டை மீன் பொசிஷன்லேருந்து தள்ளிவிட்டாலே மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட் மீன் பொசிஷனுக்கு தான் வர நினைக்கும். லைக் நான் இந்த மீன் பொசிஷன்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை இங்கே கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது மறுபடியும் அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி அந்த மீன் பொசிஷனுக்கு தான் இழுக்கும். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகும். லைக் நீங்களே பாருங்களேன், இந்த இதை நான் இப்போதைக்கு அழிச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த பிளாக்கை நான் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இந்த பிளாக்கை மாஸ் எம்முங்கிற பிளாக்கை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்தோன்னே நான் எக்ஸ்டர்னல் எப்போவுமே அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா?
எஃப்எக்ஸ்டர்னல் இந்த பாயிண்ட் பிக்கு வர வரைக்கும் நான் எஃப்எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட்டிங் ஃபோர்ஸு. எஃப்எக்ஸ்டர்னல்ங்கிற ஃபோர்ஸ் தான் சப்போர்ட்டிங் ஃபோர்ஸு. பட் ஆனால் அந்த மீன் பொசிஷன்லேருந்து மாறினோடையே, இது வந்து ஒரு பாயிண்ட் சின்னு வச்சுக்கோங்க, மீன் பொசிஷன்லேருந்து தள்ளுனோடையே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். லைக் இந்த டைரக்ஷனில் மீன் பொசிஷனுக்கு வர வைக்கிற மாதிரி ஒரு டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் அந்த பிளாக் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதைத்தான் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், நம்ம இந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறத தடுக்கும். அதாவது அந்த பிளாக்கை மறுபடியும் மீன் பொசிஷன் பாயிண்ட் ஏக்கே கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ இந்த கேஸில் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, மோஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. அதாவது நம்ம ஏ டு பி போகிறத அதை தடுக்குது. ரெசிஸ்ட்னால் தடுக்கிறது. ஸோ அப்போ இதை வந்து நான் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சினாரியோ பாருங்கள், நம்ம வந்து ஒரு பிளாக்கை மூவ் பண்ணுறோம் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபோர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது நம்ம பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு. ஆனால் இன்னொரு ஃபோர்ஸும் இருக்குது, அதை வந்து நம்மளை ரெசிஸ்ட் பண்ணுது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அது நம்ம வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போவிட மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படியோ சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் வச்சு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்தாலே நம்மளோட பொட்டென்ஷியல் எனர்ஜி க்ரியேட் ஆகும். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஓகேவா? ஸோ நமக்கு நம்மளோட நாலேஜ் படி தெரியும், மீன் பொசிஷனில் இந்த மாதிரி மாஸ் ஸ்ப்ரிங்கில் கட்டின மாஸ் இருந்தால் அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது, 0. இது நம்ம போன லெக்சரில் போன வருஷம் படிச்சிருக்குது. ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து மீன் பொசிஷனில் 0. ஓகேவா? மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்னு ஒரு டிஸ்டன்ஸில், அதாவது பாயிண்ட் பி இருக்குல்ல, ஸோ பாயிண்ட் பிக்கு அந்த மாஸ் போயிருச்சுன்னா அங்கே வந்து அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் தெரியுமா? U is equal to potential energy at point B is equal to half kx square. இது நீங்கள் போன வருஷம் படிச்சிருப்பீங்க. இது பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ ஒரு சார்ஜோ, சரி ஆப்ஜெக்டாக இருக்கலாம் சார்ஜாக இருக்கலாம், என்ன ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டியாக இருந்தாலும் அந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா, அண்ட் அந்த கொண்டு போகிற ப்ராசஸ்க்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, சப்போர்ட் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறீங்க, எஃப்எக்ஸ்டர்னல்னு ஒரு ஃபோர்ஸு, அண்ட் அதை தடுக்கிறதுக்கு ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது பொட்டென்ஷியல் எனர்ஜி க்ரியேட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தான். ஓகேவா? இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இந்த பிளாக்கை மூவ் பண்ணும், பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் பண்ணும். நம்மளுக்கு ஏற்கனவே மெக்கானிக்ஸோட நாலேஜ் வச்சு தெரியும், எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ் மூவ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அந்த ஆப்ஜெக்டில் நம்ம இன்டைரக்டாக ஒரு ஒர்க் பண்ணுறோம். W is equal to F into X தானே படிச்சிருப்பீங்க. இல்லைனா இது வந்து F into dxன்னு சொல்லுவீங்க. லைக் ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து dxங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சுன்னா, ஸோ நம்ம இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஒர்க் டன் பண்ணியிருக்கோங்கிறத சொல்லுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தானே. ஸோ இங்கே வந்து நம்மளோட இந்த பிளாக்கில் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் நம்ம ஒரு ஒர்க் டன் பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இந்த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, எப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஓகேவா, அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த ஒர்க்கு வந்து அந்த ஆப்ஜெக்டோட பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறும். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, இங்கே வந்து எஃப்எக்ஸ்டர்னல்ங்கிற ஃபோர்ஸை வச்சு இந்த மாஸ் எம்மில் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. சரியா? அப்போ வந்து இந்த பாயிண்ட் ஏ வந்து பாயிண்ட் பிக்கு போகும்போது அது ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜியாக, அந்த ஒர்க் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறும். ஓகேவா? அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த மாதிரி ஜேர்னியில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸும் இருக்கணும். சரியா? இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸும் இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ இது வந்து கேஸ் 1 வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கேஸ் 1 உங்களுக்கு புரிகிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இப்போ கேஸ் 2 பாருங்கள். சரியா?
கேஸ் 2ன்னு ஒரு விஷயம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து நம்மளோட கிரவுண்டு. இங்கே வந்து ஒரு பால் இருக்குது, சரியா? இங்கே வந்து ஒரு பால் இருக்குது. இப்போ இந்த பாலோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே மெக்கானிக்ஸில் படித்தது தான். U = 0, ஓகேவா? ஏன்னா கிரவுண்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாலை வந்து அட் ஹைட் ஹச்க்கு நான் வந்து அதை வந்து எலிவேட் பண்ணுறேன், தூக்கிட்டு போகிறேன், ஓகேவா? இந்த பாலை, சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஹைட்டில் வந்து அந்த பாலை தூக்குனதுக்கப்புறம் அதோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்னது? இதுவும் நமக்கு வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம், mgh, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி மறுபடியும் போகிறோம், ஒரு ஜேர்னி போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எஃப் எக்ஸ்டர்னல்னு. இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தானே பால் மேலே தூக்கி போடுறோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஓகேவா? ஆனால் இந்த ஜேர்னியில் இந்த பால் வந்து என்ன ஆகும்னா ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். என்ன ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்னால் எம்ஜிங்கிறது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் ஏன் வருது? ஆப்ஜெக்டோட வெயிட்னாலையும் கிராவிட்டி இருக்கிறனாலையும் இந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வருது. ஸோ அப்போ இங்கே எம்ஜி தான் வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ், ஓகேவா? ஸோ அண்ட் எஃப் எக்ஸ்டர்னல் தான் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போன கேஸ் மாதிரி தான் இங்கே ஒரு ஜேர்னி போக போகிறோம், பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போக போகிறோம். நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து 2 ஃபோர்ஸ் என்கவுண்டர் பண்ணுறோம். ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், அது வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று வந்து அதுவாக ஜென்ரேட் ஆகிற ஃபோர்ஸ், கிராவிட்டினால் ஃபீல்டுனால் ஜென்ரேட் ஆகிற ஃபோர்ஸ், அது என்ன பண்ணுன்னா நம்மளை வந்து போக விடாமல் தடுக்குது. ஸோ அது வந்து ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸு ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் போது இந்த ஆப்ஜெக்டில் சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ்னால் ஒரு ஒர்க் டன் நடக்கும், நம்ம போனதுலேயே சொன்னது தான். ஸோ இந்த ஒர்க் டன் வந்து என்ன ஆகும்னா பாயிண்ட் பிக்கு போனோன்னா அந்த ஆப்ஜெக்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த ஒர்க் டன் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி ரைஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகணும். அந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகும்போது அதுக்கு 2 ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த 2 ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும். இன்னொன்று வந்து அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை தாண்டி அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 ஃபோர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகும்போது அதோட பொட்டன்ஷியல் அந்த ஆப்ஜெக்ட் மேலே செய்யக்கூடிய ஒர்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா அதில் இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் 3 பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேஸ். ஏன்னா இந்த லெக்சரில் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் 3 இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி தான் இந்த லெக்சர் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஐ மீன் இந்த கேஸில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இப்போ வந்து நாங்கள் என்னென்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன், Q, ஓகேவா? இதை வந்து என்னோடய சோர்ஸ் சார்ஜாக நான் வச்சுக்கிறேன், சரியா? ஸோ இந்த சோர்ஸ் சார்ஜாக என்னோட இந்த சார்ஜை வச்சுட்டு இதை சுற்றி இருக்க ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேவா? லைக் இந்த ஷேட் பண்ண இந்த பிங்க் கலர் ஷேடாக இருக்க ரீஜன்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த +Q சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதோட இதை வந்து உணர முடியும். இந்த +Q சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை உணர முடியும் இந்த ஷேடட் ரீஜனுக்குள்ளலாம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து Q0ன்னு ஒரு சார்ஜை வந்து நான் இந்த Qவோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ரீஜனுக்குள்ளே கொண்டு வரேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த Qவோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Q0ல் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டே இருக்கோம். இதான் வந்து பார்த்தோன்னா கூலும் ஃபோர்ஸ், எஃப்சின்னு சொல்லுவோம். எஃப்சியோட வேல்யூ நமக்கு தெரியும், 1/4πε0 Q × Q0 / R². அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர்னா இது வந்து R² நம்ம படிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ இதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஓகேவா? பட் இங்கே வந்து என்னோடய ஏம் என்னென்னா இதான் வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வரணும், ஓகேவா? இப்போ எனக்கு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வரணும்னா கண்டினியூஸாக அந்த Q0ங்கிற இந்த சார்ஜை Q வந்து ரிப்பல் பண்ணிகிட்டே இருக்கும் வித் ஃபோர்ஸ் எஃப்சி, ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேஸில் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து எஃப்சி தான் வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்,
ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதான் எஃப் எக்ஸ்டர்னல். ஸோ அதே மாதிரி தான் எப்போவுமே நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்னென்ன தேவை, உருவாகிறதுக்கு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து நம்மளோட சார்ஜோ இல்லை ஆப்ஜெக்டோ மூவ் ஆகணும். இந்த ஜேர்னி அப்போ ஒரு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் இருக்கணும், ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ்னால் அந்த ஆப்ஜெக்ட்லேயோ சார்ஜ்லேயோ ஒரு ஒர்க் டன் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா எஃப் எக்ஸ்டர்னல் தான் சப்போர்ட்டிங் ஃபோர்ஸு. ஸோ அப்போ இந்த சார்ஜ் Q0 ஒரு ஒர்க் டன் வந்து எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் நடக்கும். ஓகேவா? இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஒர்க் டன் என்ன ஆகும்னா பாயிண்ட் பிக்கு வந்தோடனே, ஓகேவா, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்தோடனே இட் வில் கன்வெர்ட் இன்டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலாஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது புரியலனாலும் பரவாயில்ல, பட் நெக்ஸ்ட் லெக்சர் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது வரையும் ஷேர் பண்ணுங்கள் லெக்சரை, and like this video and do subscribe. Thanks everyone. So have a good day.